வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தஞ்சை சமையலில் மட்டன் கோலா தான் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மட்டன் கோலா உருண்டை செய்கிறதுக்கு பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன், அதை வதக்கிக்கலாம். பேன் வச்சு 2 ஸ்பூனு எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. ஒரு அரை ஸ்பூன் சோம்பு, 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு போட்டிருக்கேன். அது பொரிஞ்சிருச்சு. ஒரு 2 பச்சை மிளகாய், 4 காஞ்ச மிளகாய், ஒரு 10 பல் பூண்டு, ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி, ஒரு 10 சாம்பார் வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். திருவுன தேங்காய் ஒரு 2 ஸ்பூன் எடுத்துருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். பொட்டுக்கடலை ஒரு 2 ஸ்பூன், ரொம்ப வதங்கணுங்கிறது இல்லை, லைட்டாக வதங்கினா போதும். நான் 1/4 கிலோ மட்டன் எடுத்து அலசிட்டு நல்லா தண்ணியை புழிஞ்சிட்டு வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். மட்டன் நல்லா கொத்தி வாங்கியிருக்கிறேன் கடையில். கறியும் ரொம்ப வேகணுங்கிறது இல்லை, ஒரு 5 நிமிஷம் வதங்கினா போதும். இதெல்லாம் வதங்கிடுச்சு. கொஞ்சம் நல்லா ஆறட்டும், மிக்சியில் அரைச்சிக்கிட்டு பார்க்கலாம். மட்டன் வதக்கி வச்சுருந்தது நல்லா ஆறிடுச்சு. இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். மட்டன்லாம் நல்லா அரைச்சாச்சு நைஸாக. அதை பவுலில் மாற்றிக்கலாம். நைஸாக அரைச்சிக்கணும். அரைச்சி வச்ச மட்டனை உருண்டையாக உருட்டிக்கலாம். இதையெல்லாம் நல்லா ஒன்றா கலந்து பிசைஞ்சிக்கலாம். தண்ணியே ஊற்றக்கூடாது. அந்த வதக்கி வச்சுருக்க வெங்காயத்தில் இருக்கிற வெங்காயம் பூண்டு அதில் இருக்கிற தண்ணி தான். அப்போ தான் உருண்டை உடையாமல் வரும். நான் சும்மா தான் உருட்டுறேன், நீங்கள் எண்ணெய் தடவிக்கிட்டாலும் தடவிக்குங்க கையில். கோலா உருண்டையெல்லாம் உருட்டி வச்சு இப்போ எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் காஞ்சோன்னா அடுப்பை ஸ்லோவில் வச்சுக்கோங்க. உருண்டையை போட்டுட்டு கொஞ்சம் நேரம் டிஸ்டர்ப் பண்ண வேணாம். விரட்டி விட்டுக்கலாம்.
கோலா உருண்டை எண்ணெயில் பொரிக்கையில் உடஞ்சி வந்ததுன்னா மறுபடியும் கொஞ்சம் உடச்சக்கல்ல பொடி பண்ணி போட்டு பிசைஞ்சு போட்டுக்கோங்க, அப்போ உடையாது. ரெடி ஆகிடுச்சு, எடுத்துக்கலாம். சூப்பராக மட்டன் கோலா உருண்டை ரெடி ஆகிடுச்சு. ஸ்டார்டராகவும் வச்சுக்கலாம், சண்டே சைட் டிஷ்ஷாகவும் வச்சுக்கலாம். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.